ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் 5 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் ஐரோப்பியர்கள் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனோட தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு. எதுங்க? இந்திய அரசியல் அமைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 50 கேள்விகளை ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து 1 to 50 வரலும் போட்டுக்கோங்க. ஒரு டெஸ்டா நீங்க அட்டன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எங்க தப்பு பண்றீங்க, எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கிறது தெரிய வரும். உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத லாஸ்ட்ல வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அப்படியே அதுக்குள்ள டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல், அது இந்திய அரசமைப்பு உருவாகிறதுக்கு முன்னால என்னென்ன சட்டங்கள்லாம் இருந்தது அதையும் நம்ம அப்படியே பார்த்து வந்துடலாம். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் பதவி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்ட சட்டம். ஸோ வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் பதவி எப்போ வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்றத உங்களுக்கு வந்து கேட்கணும். சூப்பர். ஒழுங்குமுறை சட்டம்லாம் 1773 வந்திருக்கும். அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம் வந்து வந்திருக்கும் 1784. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பட்டய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1893, 13, 33. அதுல 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் தான் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா வந்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலா மாற்றிருப்பாங்க. அப்போ 1833 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் சி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் இந்தியர்களும் கலந்து கொள்ள அனுமதிக்க சட்டம் இது. ஸோ இந்திய குடிமைப்பணி தேர்வுகள்ல இந்தியர்களும் என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். இந்தியர்களும் கலந்து நீங்க வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை கொடுத்த பட்டய சட்டம் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். எதுங்க? 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம். அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, கலந்துக்க சொல்லி அனுமதி கொடுத்திருப்பாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி ரொம்ப முக்கியங்க. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங், இந்தியாவின் முதல் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன். சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ 1, 2 சரிங்க. மூன்றாவது கூற்று இங்க தவறா இருக்குங்க. ஏன்னா வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் கரெக்ட் தான், ஓகேங்களா? ஸோ எப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸா வந்து வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலா வந்து நியமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா மாறி இருக்கும். அப்போ வில்லியம் பென்டிங் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1858 என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவின் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா மகாராணி மாத்திருப்பாங்க. அதுல கானிங் பிரபு தான் வந்து இந்தியாவோட முதல் வைஸ்ராயா நியமிக்கப்பட்டிருப்பாரு. அப்போ மவுண்ட் பேட்டன் வரக்கூடாது, கானிங் பிரபுன்னு வந்திருக்கணும். அப்போ மூன்றாவது கூற்று தவறா இருக்கு. அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க. சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் விவாதிக்கும் உரிமை. ஸோ சட்டமன்றத்தில் என்ன பண்ணலாம், இந்தியர்கள் பட்ஜெட்லயும் வந்து விவாதிக்கலாம், உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு வழங்கிய அந்த சட்டம் எது? பட்ஜெட்டில் இந்தியர்கள் விவாதிக்கும் உரிமை, கேள்வி எழுப்பும் உரிமையை இந்தியர்களுக்கு வழங்கிய பட்ட சட்டம் எது? சூப்பர். எதுங்க? 1892. 1892 வந்த அந்த கவுன்சில் சட்டம், 1892 வந்த கவுன்சில் சட்டம், இந்திய கவுன்சில் சட்டம் தான் வந்து பட்ஜெட்ல வந்து இந்தியர்கள் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட உரிமையை வந்து வழங்கியிருப்பாங்க. அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க. வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி சின்கா. எஸ்பி சின்கா அவர்கள் தான் வந்து முதல்ல என்ன பண்ணாருங்க, ஸோ அந்த வைஸ்ராய் குழு வந்து நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர். அதாவது சத்யேந்திர பிரசாந்த் சின்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட ஷார்ட் நேம் தான் எஸ்பி சின்கா. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், எஸ்பி சின்கா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எது? எந்த சட்டத்துல இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க? ஸோ யாருக்குன்னா வேகமா ஆன்சர் சொல்றாப்புல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் எதுங்க? இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பட்டய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1919. பி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்திய அரசு சட்டம் 1919 தான் என்ன பண்ணிருப்பாங்க, இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து தவறானது எது? கொடுக்கப்பட்டதுல தவறானது, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935
இரட்டை ஆட்சி முறை மீண்டும் ஒழிக்கப்பட்டிருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கும். அதுல இங்க சொன்னதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ண போறீங்க. சூப்பர். இதுல எதுங்க பி தாங்க இதுல தவறா இருக்கு. ஏன்னா 1935ல கூட்டாட்சி ரிசர்வ் வங்கி தோற்றுக்கப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். 1937 ஓகேங்களா, 1937ல தான் டெல்லியில கூட்டாட்சி உச்ச நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். 35 வரக்கூடாது, 37 வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ பர்மா இந்தியாவில இருந்து பிரிஞ்சதும் 37 கரெக்ட் தான். 1937ல தமிழ்நாட்டில் மேலாவை உருவாக்கப்பட்டது, அதுவும் கரெக்ட் தான். 1986ல கலைச்சிருப்பாங்க, அது ஓகே. ஆனா 1937ல வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும், இதுவும் கரெக்ட் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஏன்னா 1937 வந்திருக்கணும். அடுத்து 8வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 2/3 விதிகள் எந்த சட்டத்திலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? சோ நம்ம இந்திய அரசியலமைப்போட 2/3 அதிகமான அந்த சட்ட விதிகள் வந்து எங்கிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? இந்திய அரசு சட்டம் 1935. சி தான் இதுக்கான ஆன்சர். இந்திய அரசு சட்டம் 1935 இருந்தா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்ம 2/3 இந்திய அரசு சட்டங்கள் சட்டத்திட்டங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எடுத்தாளப்பட்டிருக்கு. அடுத்து 9வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு தலைமையில் எப்போது இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது? சோ இடைக்கால அரசாங்கம் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சூப்பர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. செப்டம்பர் 2, 1946. ஓகேங்களா. சோ ஏன்னா கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு சொல்லக்கூடிய அந்த தூதுக்குழு தான் வந்து பரிந்து வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஜவஹர்லால் நேரு தலைமையில செப்டம்பர் 2, 1946ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, இடைக்கால அரசாங்கம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இது ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். டைப் பண்றப்ப டைப் பண்ணிருக்கிறேன், நீங்க அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து 10வது கொஸ்டின். இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகள் பிரிக்கப்படுவதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது எது? சோ இந்தியா பாகிஸ்தான் என்ன பண்ணணும், பிரிக்கப்படுது அப்படின்றத ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அந்த திட்டம் எது? சூப்பர். மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மவுண்ட் பேட்டன் திட்டம், ஏன்னா இந்த திட்டம் ஜூன் 3ஆம் தேதி 1947ல ரிலீஸ் ஆயிருக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குங்க, ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏ தான் இதுக்கான ஆன்சர். அந்த ஜூன் 3 திட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற 2 நாடுகள் பிரிக்கப்படுவதை அதிகாரப்பூர்வமா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அறிவிக்கப்பட்டிருக்கும். இதை காங்கிரஸ் முஸ்லீம் லீக் எல்லாமே வந்து சமாதானமா எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அதை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்திய அரசியலமைப்போட அந்த உருவாக்கம். இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள். இந்திய சுதந்திர சட்டம் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல வந்து எப்போ வந்து நிறைவேற்றாங்க? ஏன்னா அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, அட்லி பிரபு வந்து அங்க வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற மசோதா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஜூலை 4, 1947 மசோதா சப்மிட் ஆயிருக்கும். சட்டமா எப்ப நிறைவேறுது அப்படின்னா ஜூலை 18, 1947. ஸோ அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். ஜூலை 18, 1947 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இந்திய சுதந்திர சட்டம் என்ன பண்ணப்படுதுங்க, நிறைவேற்றப்படுது. அடுத்து 12வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அரசியல் நிர்ணய சபைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சிருப்பாங்க. அந்த மீட்டிங்ல இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க எடுக்க போறீங்க. அப்ப 4 ஆப்ஷனும் நல்லா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. சூப்பர். நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். டிசம்பர் 9, 1946. ஆமாங்க, அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்னைக்குதான் வந்து தொடங்கியிருக்கும். எங்கடா நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கங்க டெல்லியில இருக்கக்கூடிய அரசியலமைப்பு கூட்ட அரங்கம், அந்த அரங்கத்துல வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. இது கரெக்ட் தான். கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை, ஆமாங்க, இதுல மொத்தம் 211 உறுப்பினர்கள் வந்து முதல் கூட்டத்துல வந்து கலந்து இருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். அரசியல் நிர்ணய சபையின் இடைக்கால தலைவர், ஆமாங்க, அரசியல் நிர்ணய சபையோட இடைக்கால தலைவரா வந்து யாரை நிர்ணயிச்சிருப்பாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹாவை நிர்ணயிச்சிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். என்ன ரீசன் அப்படின்னா பிரெஞ்சு முறைப்படி வயதான நபர் தான் வந்து இடைக்கால தலைவரா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில வயதான தலைவரா வந்து சச்சிதானந்த சின்ஹாவை வந்து நியமிச்சிருப்பாங்க. இதை
இடைக்கால தலைவரா வந்து இவரை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரிய கிருபாலினி. சோ ஜேபி கிருபாலினி தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. அப்ப ஜவஹர்லால் நேருன்றது தவறு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. அடுத்து 13வது கேள்வி பார்க்கலாம். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்த நாள். ஜவஹர்லால் நேரோட குறிக்கோள் தீர்மானம் இது வந்து முகவரியாவோட வந்து தொடர்புடையது. அங்கேயும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியா. ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்த நாள். சூப்பர். டிசம்பர் 13, 1946. ஸோ டிசம்பர் 13, 1946. ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்போட முதல் கூட்டம் டிசம்பர் 9 நடக்கும். அரசியலமைப்போட 2வது கூட்டம் டிசம்பர் 11 நடக்கும். இங்கதான் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் தயார் பண்ணப்படுவாரு. அதுக்கடுத்து 2வது நாள் 13 வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிவாரு. ஓகேங்களா? அப்ப டிசம்பர் 13, 1946. அடுத்து கூற்றை கவனி. 3 கூற்றுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. சோ அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபை இழுக்கப்பட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோங்க. ஓகேங்களா? அந்த குழுக்கள் சார்ந்த அங்க கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது என்னன்றதை பார்த்து சொல்லுங்க. சோ மத்திய மாநில குழு. ஆமாங்க, மத்திய மற்றும் மாநிலத்துக்கான அந்த குழுக்களா வந்து யார் நியமிக்கப்படுறாரு தலைவரா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. கரெக்ட் தான். அடிப்படை உரிமைகள் குழு. சோ அடிப்படைகள் உரிமைகளை சார்ந்து ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. அதுக்கு யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட தான் வந்து என்ன பண்றாங்க அந்த கொடுக்குறாங்க அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து யாருக்கிட்ட கொடுக்கப்படுது? சர்தார் வல்லபாய் பட்டேல். சூப்பருங்க. அடுத்து வரைவை குழு. இது நம்மளுக்கு தெரியும். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு வரைவு குழு வந்து அது வந்து டிராப் பண்றதுக்காக வந்து இவர்கிட்ட கொடுக்கப்படுது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. அடுத்து 15வது கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். சம்விதான் திவாஸ். சம்விதான் திவாஸ் என அழைக்கப்படுவது எது? சோ என்னைக்கு வந்து சம்விதான் திவாஸ் வந்து கொண்டாடப்படுது? சூப்பர். என்னைக்குங்க? நவம்பர் 26. டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்பா நவம்பர் 26 வந்து நம்ம சம்விதான் திவாஸ் அப்படின்னு என்னதுங்க? அரசியல் அமைப்பு தினம். இந்திய அரசியல் அமைப்பு தினமா வந்து ஏன் நவம்பர் 26 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ நம்ம ஏற்கனவே சொன்ன போல வரைவு குழு தலைவரா டாக்டர் BR அம்பேத்கரை போட்டிருப்பாங்க. அப்போ வரைவு குழு வந்து ஆகஸ்ட் 29, 1947 நிர்ணயிக்கப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க? பிப்ரவரி 21, 1948 திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4, 1948 வந்து பாத்தீங்கன்னா இறுதி வரைவா வந்து முடிஞ்சிருக்கும். அதை நீக்கிட்டு கொடுத்திருப்பாங்க. அது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் வந்து நம்ம கொண்டாடுறோம். நவம்பர் 26 அரசியல் அமைப்பு தினமா வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொண்டாடிட்டு இருக்கோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலங்கள். சோ இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு மொத்தம் எத்தனை காலங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் வந்து என்ன பண்ணப்பட்டதுங்க? அதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ எங்க இருக்கு பாருங்க? சீல இருக்கு பாருங்க. சி தான் இதுக்கான ஆன்சர். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு விதிகள் நடைமுறைக்கு வந்த போது இருந்தவை. சோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கிட்டாங்க. அது நடைமுறைக்கு வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விதிகள்லாம் இருந்தது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஜனவரி 26, 1950 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா ஜனவரி 26, 1930 என்ன பண்ணிருப்பாங்க? பூரண சுயராஜ்ய தினமா வந்து இந்த ராவி ஆற்றங்கரையில வந்து நேரு அவர்கள் கொடியேற்றிட்டு இருப்பாரு. அதனால ஜனவரி 26, 1950 என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அரசமைப்புல நடைமுறையில இருந்தது என்னென்ன அப்படின்றதான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எடுத்துட்டு இருப்பீங்க. 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள் இருந்தது. அப்ப எங்க இருக்கு பாருங்க? 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள். அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி. தவறானது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அரசியல் நிர்ணய சபையோட என்னென்ன எப்பப்போ வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது, இதுல எது தவறா இருக்கு அப்படின்றது தான் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நீங்க ஆன்சர் எடுத்துருங்க. தேசிய கொடி. தேசிய கொடி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 22, 1947. ஸோ ஜூலை 22, 1947 அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன்னா ஆகஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சுதந்திரம் வாங்க போறோம். அப்ப ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றணுன்றதுனால ஜூலை 22ஆம் தேதி தேசிய கொடியை ஏத்துக்கிறோம். தேசிய கீதம்.
ஜனவரி 24, 1950. அதாவது தேசிய கீதம் நம்ம குடியரசு ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னால வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, அதுவும் கரெக்ட் தான். தேசிய சின்னம் என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஜனவரி 26, 1950 அன்னைக்கே தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதுங்க தேசிய சின்னம். ஓகேங்களா. தேசிய பாடல் என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா ஜனவரி 24, 1950. ஓகேங்களா. அப்ப 24ன்னு வந்திருக்கணும், இதுதான் தவறா இருக்கு. அப்ப இதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட் ரொம்ப முக்கியங்க. லாஸ்டா நடந்த டிஓ எக்ஸாம்லையும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குரூப் 1ல அடிக்கடி இந்த ஏரியால வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதனால பிஓல நம்ம எதிர்பார்க்கலாம், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க செலவிடப்பட்ட பணம் எவ்வளவு? இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக மொத்தமா எவ்வளவு வந்து மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க? இதுக்கான ஆன்சர் 64 லட்சம். சி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ மொத்தம் 64 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? செலவழிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 20வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முதல் சட்ட திருத்தம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்போட முதல் சட்ட திருத்தம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சூப்பர். எப்பங்க? 1951. டி தான் இதுக்கான ஆன்சர். முதல் சட்ட திருத்தம் 1951 தான் வந்து என்ன பண்ணப்படுது? வெளியிடப்படுது. அடுத்து 21வது கேள்வி. நவீன மனு என அழைக்கப்படுபவர் யார்? நவீன மனு என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? இந்திய அரசியலமைப்பை டிராப் பண்ணிருப்பாரு, வரவு குழுவோட தலைவராக இருந்திருப்பாரு. அதனால இவர் தான் வந்து நவீன மனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு? அழைக்கப்படுறாரு. அடுத்து இது முக்கியமான கேள்வி. 22வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் அழகாக எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா கேலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, கையிலேயே வந்து எழுதியிருப்பாரு. யாருங்க? சூப்பர். பிரேம் பிகாரி நரைன் ரசைடா. யாருங்க? பிரேம் பிகாரி நரைன் ரசைடா அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் ஏ எடுத்துக்கீங்களோ கரெக்டா எடுத்திருக்கீங்க. அடுத்து பாருங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் 4A சேர்க்கப்பட்டது எது? இப்ப நம்ம பகுதிகள் பத்தி பாக்குறோம். பகுதிகளை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4A 1976 4A வந்து ஒரு புதுசா வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. இது 2024 நடந்த டிஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. 42வது திருத்தம் 1976 மூலம் புதிதாக சேர்க்கப்பட்டது எதுங்க? அடிப்படை கடமைகள் 51A தான் வந்து புதுசா வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். என்னது? அடிப்படை கடமைகள். அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணுமே பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா. பகுதியை பொறுத்தவரையிலும் 9ல பஞ்சாயத்து ராஜ் தான் வந்து வைக்கப்பட்டிருக்கும். 73வது திருத்தம் 1992 மூலமா சேர்த்திருப்பாங்க. கரெக்ட் தான். அடுத்து 9A நகராட்சிகள் இருக்கும். நகராட்சியில 74வது திருத்தம் 1992, இதுவும் கரெக்ட் தான். அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து 9B வச்சிருப்பாங்க. 97வது திருத்தம் 2011, 97வது திருத்தம் 2011 பிரகாரம் வச்சிருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். இந்த எக்ஸாமும் டிஓ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினும். ஓகேங்களா. அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து 25வது கேள்வி. மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி எது? இந்திய அரசியலமைப்போட பகுதிகளில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி எது? சூப்பர். பகுதி 11. பகுதி 11 தான் வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி என்ன பண்ணக்கூடியதா இருக்கு? குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ஏன்னா பகுதி 5 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு குறிப்பிடும், பகுதி 6 வந்து மாநில அரசு குறிப்பிடும். 5, 6 கூட்டினீங்கன்னா 11 வரும். அப்ப மத்திய மாநில உறவுகளை பத்தி 11 சொல்லுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவசர நிலை அல்லது நெருக்கடி நிலை பிரகடனங்களை கூறும் விதி எது? அவசர நிலை அல்லது நெருக்கடி நிலை பிரகடனங்களை பற்றி கூறக்கூடிய விதி எந்த பகுதியில காணப்படுது? கொஸ்டின் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகல, அதான் கேட்கப்பட்டிருக்கு. எந்த பகுதியில இருக்கு அவசர நிலை பிரகடனங்கள் மற்றும் நெருக்கடி நிலை பிரகடனங்கள் வந்து எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு? சூப்பர். இதுங்க பகுதி 18. பகுதி 18ல தான் வந்து அது வந்து வைக்கப்பட்டிருக்கு. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அவசர நிலை பிரகடனங்கள் மற்றும் நெருக்கடி நிலை பிரகடனம் வந்து பகுதி 18 தான் வச்சிருக்கு. பகுதி 17 பொறுத்தவரைக்கும் ஆட்சி மொழிகள்லாம் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 27வது கேள்வி பாருங்க. அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? எந்த பகுதியில அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி குறிப்புகள் வந்து காணப்படுது?
சூப்பர். எது? பகுதி 20. பகுதி 20ல தான் விதி 368 எதை பத்தி சொல்லுதுங்க? அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களை பத்தி என்ன பண்ணுது? குறிப்பிடுது. அப்ப பகுதி 20 அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி பாருங்க. அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் சிந்தி மொழி சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? இப்ப நம்ம ஷெட்யூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டோம், அட்டவணைகள் வந்துட்டோம். அதுல 8வது அட்டவணையில சிந்தி மொழி சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் எது? சூப்பர். எதுங்க? சிந்தி மொழி எந்த அட்டவணை எதுல சேர்த்திருப்பாங்க? 8வது அட்டவணையில் தான் வந்து சேர்த்திருப்பாங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து அது சேர்க்கப்படுது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சூப்பர். 21வது சட்ட திருத்தம் 1967. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 21வது சட்ட திருத்தம் 1967 மூலமா தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்? சிந்தி மொழி சேர்க்கப்பட்டிருக்கும். 71வது சட்ட திருத்தம் 1992 மூலமா வந்து பாத்தீங்கன்னா 3 மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து 92வது சட்ட திருத்தம் 2003 மூலமா வந்து பாத்தீங்கன்னா கோடா, டங்கிரி, மணிப்புரி போன்ற அந்த மொழிகள்லாம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 21வது சட்ட திருத்தம் 1967 மூலமா தான் வந்து சிந்தி மொழி வந்து சேர்க்கப்படுது. அடுத்து 29வது கேள்வி. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்புடைய அட்டவணை எது? சோ முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த அட்டவணையுடன் தொடர்புடையது? சூப்பர். 9வது அட்டவணை. ஏன்னா நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு தான் வந்து 1951 கொண்டு வந்த சட்ட திருத்தம். அது வந்து பார்த்தா 9வது அட்டவணையில் தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 10வது அட்டவணையாக கட்சி தாவல் தடை சட்டம் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? 10வது அட்டவணையாக கட்சி தாவல் தடை சட்டம் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? சூப்பர். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985. 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமா தான் 10வது அட்டவணையில கட்சி தாவல் தடை சட்டம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். 11வது அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஸோ 11வது அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜும் 12ல நகராட்சி அமைப்புகள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் 73வது சட்ட திருத்தம் 1992, நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தம் 1994 மூலமா சேர்க்கப்பட்டிருக்கும். அப்ப இதுக்கான பஞ்சாயத்து ராஜ் பத்தி கேட்கறதுனால 73 தான். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டது? ஸோ அரசியலமைப்புகளை வந்து திருத்தலாம் அப்படின்ற அந்த நடைமுறையை எந்த நாட்டில இருந்து எடுத்தாண்டிருக்கும்? சூப்பர். எங்க இருந்து எடுத்திருக்கோம்? தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில இருந்து வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? எடுத்தாளப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலியன் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அதுலயே வந்து இந்த டாபிக் கண்டினியூ ஆகும் அடுத்த நம்ம போறப்போ. இதனால இங்க நம்ம பார்த்தலாம், அங்கேயும் ஒரு பார்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 33வது கேள்வி. அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து அரசியலமைப்பை கட்டமைப்பை பாதிக்காத வண்ணம் அரசியலமைப்பின் எப்பகுதியும் பாராளுமன்றம் திருத்தலாம் என கூறிய வழக்கு எது? ஸோ அரசியலமைப்போட கட்டமைப்பை நீங்க பாதிக்காத வண்ணம் அரசியலமைப்பு என்ன பண்ணலாம், நீங்க வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறிய அந்த சட்ட திருத்தம் எது? சூப்பர். எதுங்க? கேசவனந்த பாரதி வழக்கு. பி தான் இதுக்கான ஆன்சர். கேசவனந்த பாரதி வழக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்கோம், அது திருப்பி வந்து கொடுத்திருக்கோம். அடுத்து 35வது கேள்வி. அமெரிக்க அரசியல் அமைப்பின் ஆதாரத்தில் தொடர்பற்றது எது? ஸோ அமெரிக்க அரசியல் அமைப்புல இருந்து நம்ம எடுத்ததுல எது வந்து தொடர்பு இல்லாம இருக்கு அப்படின்றதுதான். சூப்பர். முகவரை அரசியலமைப்புல அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமைகளும் எங்கிருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம். துணை குடியரசு பதிவும் அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம் அமெரிக்கால இருந்து. ஆனா அடிப்படை கடமைகள் மட்டும் இதுல வராது. ஏன்னா அடிப்படை கடமைகள் நம்ம ரஷ்யாவில இருந்து எடுத்திருப்போம். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர்.
அடுத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி பெறும் உரிமை வழங்கிய சட்ட திருத்தம் எது? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி பெறும் உரிமை வழங்கிய சட்ட திருத்தம் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியங்க. ஓகேங்களா? அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 பிரகாரம் தான் 6 முதல் 14 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி பெறும் உரிமை உரிமை வழங்கப்பட்டது. வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்த சட்ட திருத்தம் எது? ஓகேங்களா? ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால இந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் 1988 பி தான் இதுக்கான ஆன்சர். 61வது சட்ட திருத்தம் 1988 பிரகாரம் தான் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிக்கும் வயது 21 18 குறைச்சாங்க. அடுத்து 38வது கேள்வி, தவறானது எது? 4 கூற்றுகள் இருக்குங்க. இதுல தவறா இருக்கிறது எதுன்னு பாருங்க. சூப்பர், நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. ஆமாங்க. அதுக்கப்புறம் இடைக்கால அரசாங்கம் அமைச்சு என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. மொத்த உறுப்பினர்கள் 292 பேர். தவறுங்க. நம்ம என்ன பார்த்தோம், 211 பேர் தான் கலந்துட்டு இருப்பாங்க. அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கும். அப்ப தற்காலிக தலைவரா சச்சிதானந்த் சின்ஹாவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எல்லாமே கரெக்ட் தான். அப்ப பி தான் தவறா இருக்கு. அடுத்து கூற்றை கவனி. இதுக்கப்புறம் பார்க்கறதுலாம் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கிறோம். மத்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் ஜவஹர்லால் நேரு. கரெக்ட் தாங்க. மாநில அரசியலமைப்பு குழுவின் தலைவர், நான் ஏற்கனவே சொன்னாங்க, அரசியலமைப்பு உருவாக்குறப்ப என்ன பண்ணிருப்பாங்க, குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. அந்த குழுக்களுக்கு தலைவரை போட்டிருப்பாங்கன்னு. அதுல மத்திய அரசியலமைப்பு குழுவோட தலைவராக ஜவஹர்லால் நேரு, மாநில அரசியலமைப்பு குழு தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு தான் போடப்பட்டிருப்பார். கிருபாலினி அப்படின்றது தவறு. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி நவீன மூணு அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். இது கரெக்ட் தான். அப்போ 1 3 மட்டும் தான் அங்க சரியா இருக்கு. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். இது தவறு. மறுபடியும் கூற்றை கவனி. கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு டைமும் இருக்கும், நம்ம வேகமாகவும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா பார்த்துக்கிட்டு பெட்டர். அரசியலமைப்பின் 2வது கூட்டம் டிசம்பர் 11 1946 அன்று நடைபெற்றது. ஆமாங்க, இது கரெக்ட் தான். நீங்க சொல்லிட்டு வாங்க, நான் ஒன்னொன்னு சொல்லிட்டு வரேன். அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆமாங்க, இந்த 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செலக்ட் பண்ணப்படுவார். 3வது கூட்டம் 1946 டிசம்பர் 13 கூட்டப்பட்டது. என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்போட 3வது கூட்டத்தை டிசம்பர் 13 1946 டிசம்பர் 13 கூட்டியிருப்பாங்க. அரசியலமைப்பின் கடைசி கூட்டம் நடைபெற்ற நாள் ஜனவரி 24 1950. கரெக்ட் தாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால இங்க டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அனைத்துமே சரி. அடுத்து, வரைவு குழுவின் வழிகாட்டி என அழைக்கப்படுபவர் யார்? வரைவு குழுவின் வழிகாட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரைவு குழுவின் வழிகாட்டி அப்படின்னு எல்லாருமே டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு போகும். ஆனா வழிகாட்டின்னு அப்படின்னு வந்தா ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கான ஆன்சர். வரைவு குழுவோட வழிகாட்டி அழைக்கப்படுபவர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வரைவு குழுவோட தலைவர்னு கேட்டா டாக்டர் BR அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இயற்றப்பட்டு இந்திய மக்களால் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நவம்பர் 26. ஏன் நம்ம சம்விதான் சபான் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத நம்ம சொன்னோம். ஓகேங்களா? சம்விதான் திவாஸ் ஏன் கொண்டாடுறோம்னு. 1949 1949 நவம்பர் 26 அன்னைக்கு தான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டதால நவம்பர் 26 நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 43வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது இருந்தைகள் சரியானது எது? ஏன் அதெல்லாம் ரிப்பீட், ஏற்கனவே இந்த கொஸ்டினை பார்த்துட்டோமே சார், ஏன் சார் ரிப்பீட் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தோணும். இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டினா நான் வச்சிருக்கேன். நீங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். சூப்பர். 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 சரத்துகள். அப்ப சீதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, சட்டமன்ற அமர்வுகளின் போது அரசியலமைப்பின் மீது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஒவ்வொரு சட்டமன்ற அமர்வு வைப்பாங்க. அப்ப மொத்தமா எத்தனை திருத்தங்களை முன் வச்சாங்க? மொத்தமாக முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள்
2473 திருத்தங்கள். சி தாங்க இதுக்கான ஆன்சர். 2473 திருத்தங்கள் வந்து என்ன பண்ணப்படுது, முன்வைக்கப்பட்டது. அடுத்து பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? ஏற்கனவே நம்ம பார்த்ததான். தேசிய கொடி ஜூலை 22, 1947 அன்னைக்கு எடுத்திருப்பாங்க. கரெக்ட் தான். தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. கரெக்ட் தான். தேசிய சின்னம் ஜனவரி 26, 1950. கரெக்ட் தான். ஆனா தேசிய பாடல் அப்படின்றது ஜனவரி 28 வரக்கூடாது. அப்போ டி தான் இங்க தவறா இருக்கு. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இது அப்படியே டிஓ எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தேசிய பாடல் அப்படின்றது ஜனவரி 28 வரக்கூடாது. ஏன்னா நம்ம 26ல நம்ம வந்து குடியரசு கொண்டு வந்துட்டோம். அதனால தேசிய பாடலை 24ஆம் தேதியே வந்து ஏத்துக்கிறாங்க. தேசிய சின்னம் மட்டும் தான் வந்து அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 46வது கேள்வி. இந்திய அரசமைப்பில் 1935ஆம் ஆண்டு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது எது? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், 3/2 பங்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1935 ஆக்ட்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி 1935 ஆக்ட்ல இருந்து எடுக்கப்பட்டதுல பொருந்தாதது எது அப்படின்றதான் வந்து இங்க கேட்டிருக்கோம். 1935 ஆக்ட். சூப்பர். எதுங்க? பாராளுமன்ற முறை அரசாங்கம். டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம் வந்து நம்ம 1935 இருந்து என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். ஸோ நீதித்துறை, நெருக்கடி நிலை பிரகடனங்கள், பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இதெல்லாமே 1935 ஆக்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து எடுத்தாளப்பட்டிருக்கும். ஸோ பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1935 ஆக்ட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அது ஆஸ்திரேலியா, அந்த பாராளுமன்ற ஈரவைகளோட கூட்டம் வந்து ஆஸ்திரேலியா இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது வந்து தவறா இருக்கு. அடுத்து 47வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது எது? இந்திய அரசியலமைப்புல இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது எது? ஸோ சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். இருந்தாலும் இங்க நான் கொஸ்டின் எடுத்துட்டேன். சூப்பர். இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதில் நம்மளுக்கு பொருந்தாது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பகுதி. ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியை நம்ம அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து தான் எடுத்திருப்போம். மீது எல்லாமே இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 48வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாதது எது? மறுபடியும் இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டதுல பொருந்தாதது எது? இது வந்து கொஸ்டின் தவறா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கணுங்க, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதில் பொருந்தாது எதுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அதே கொஸ்டின் காப்பி பண்ணி டைப் பண்றோம். ஆப்ஷன் அது கரெக்டாக டைப் பண்ணிட்டுக்கிறேன், கொஸ்டின் விட்டுக்கிறேன். அமெரிக்கான்னு வந்திருக்கணும். இப்போ எடுங்க, இப்போ கரெக்டாக எடுத்துருவீங்க. சூப்பர். முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு இது எல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். பொது பட்டியல் வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதனால சீதாங்க பொருந்தாதது. இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரீதிகள் பாராளுமன்றத்தில் எந்த வாயுக்களால் பாதுகாக்கப்படுகின்றன? ஸோ இந்திய அரசியலமைப்போட உண்மையான பிரீதிகள் வந்து எந்த வாயுக்களால் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க? சூப்பர். எதுங்க? ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுக்கள். பி தான் இதுக்கான ஆன்சர். ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுக்களால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 50வது கேள்வி. 2000ஆம் ஆண்டில் யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு பற்றி ஆராய குழு அமைக்கப்பட்டது? 2000த்துல அரசியலமைப்பை பற்றி ஆராயத்துக்காக யாருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆன்சர் என்னன்னு கண்டு. ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு குறைவா தான் கொடுத்துருக்கேன். சூப்பர். யாருங்க? எம்என் வெங்கடாச்சலையா. எம்என் வெங்கடாச்சலையா அப்படின்ற தலைவர் அடிப்படை தலைமையில தான் வந்து 2000 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய அரசு வந்து ஒரு தீர்மானத்தின்படி அரசியலமைப்பை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆராயணும் அப்படின்றதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். யாருங்க? சீதா இதுக்கான ஆன்சர். எம்என் வெங்கடாச்சலையா. டைப்பிங் மிஸ்டேக், இது எம்என் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக ஒரு 50 கேள்விகள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றது மட்டும்தான்.
ஸோ கண்டிப்பாக இதை படிச்சவங்களுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ படிக்காம யாருன்னா இருந்தீங்கன்னா கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் படிச்சுட்டு வந்து இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது முகவுரை தான் வந்து அடுத்த டாபிக். முகவுரை படிச்சுட்டு ரெடியா இருங்க. நாளைக்கு அது எங்கன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். நாளைக்கு அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம டெஸ்ட் மாரி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.